முக்கியமான ஒரு விஐபி பிறந்த அதே டயத்தில் இன்னொருத்தர் பிறக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையும் அந்த குழந்தையோட வாழ்க்கை முறையும் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. அதுதான் ஜாதகம். இருக்கிற நவகிரகங்களுமே வேகமான கிரகம் செவ்வாய் தான். அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து ஜெயிக்கணும், ஒரு விஷயம் வேணும் இப்போ வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதமும் ஒரு வேகமும் இருக்கும். வேகமாக வண்டி ஓட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம் இல்லை விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக போகவே பிடிக்காது. அவங்க வாகனத்தை இயக்குறதே வேகமாக இருக்கும். ஏன்னா கிரகமே வேகமான கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி மேஷம். முருகனுக்கே நீங்கள் எதையா வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அருள்பாலி பாடுறப்ப உங்கள் குழந்தையே முருகன் தான். அப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டில் எனக்கு 80 மார்க் வேணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் கேட்டுக்கோ, 80 மார்க் வாங்கி கொடுத்துட்டுன்னா நான் உனக்கு என்னது வாங்கி தர்றேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸை கேட்டு பாருங்கள். ரிஷப ராசி ரிஷப லக்னம் இல்லை துலா ராசி துலா லக்னம் குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லிலாம் வந்து பயனே இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. இந்த காலத்தில் சொன்னால் பா வாய மூடு, நீங்கள் கஷ்டப்பட்டனா பையன் என்ன பெற்ற. நம்ம நீதியாக இருக்கணும், நீதி நேர்மையாக இருக்கணும், யாரும் ஏமாற்றக்கூடாது, நமக்கு உரிய பொருளை தான் நம்ம வந்து அனுபவிக்கணும், யாருடைய பொருளையும் நம்ம வந்து அபகரிக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும். இயல்புலேயே அவங்களுக்கு உழைக்கிற எண்ணம் இருக்கும். அதை சிறு வயதில் பேரண்ட்ஸ் நம்ம தான் தூண்டி விடணும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பிரசன்ன ஜோதிடர் மற்றும் வாராகி உபாசகர் திரு அகில் சித்தார்த் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. இந்த கேள்வி ஏன் நான் கேட்குறேன்னா, ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் வந்து இங்கே நான் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு இங்கே வந்திருக்கீங்க. அதிலும் கொஞ்ச நாளாக வந்து உங்களுடைய பதிவுகள் நாங்கள் எங்கேயும் பார்க்க முடியல. அதற்கான காரணம்? மகிழ்ச்சிமா. முதல்ல திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். கண்டிப்பாக சார். நான் வந்து அடிப்படையில் பிரசன்ன ஜோதிடர். என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேனோ இல்லை மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதை நானும் ஃபாலோ பண்ணுறேன். என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே பிரசன்னத்தின் அடிப்படையில் நான் வந்து செயல்படுத்துவேன். இந்த நம்மளுடைய நேர்காணல் கூட வந்து நம்ம வெள்ளிக்கிழமை தான் பிளான் பண்ணோம். ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லும் போது என்னுடைய பிரசன்னம் வந்து இது முன்கூட்டியே நடைபெறும் அப்படிங்கிறது. எப்படி ஒரு விஷயம் தாமதப்படும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அதே போல் இது சொன்ன தேதியில் நடக்காது, அதுக்கு முன்பாகவே நடந்துடும் அப்படிங்கிற அமைப்பும் வந்து நமக்கு பிரசன்னமாக வந்துடும். அப்போ நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இது மறுபடியும் மாற்றுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் என்கிட்ட பேசும்போது புதன் ஆருடம் போயிட்டு இருந்தது. புதன் ஆருடம் அப்படின்னு ஓடும்போதே வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது, அது முன்னும் பின்னும் மாறும். அப்போ கரெக்டாக அடுத்த மறுநாள் நீங்கள் சொல்கிறீங்க வியாழக்கிழமை சாயங்காலம் கூட வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையுமே. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம எங்கேயும் வந்து பேட்டி கொடுக்க வேண்டாம், நம்ம இறைப்பணியில் வந்து இன்னும் ஆழமாக அழுத்தமாக நம்ம வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பிரசனம். அப்போ நான் வாராகி புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது வந்து நான் வந்து எனக்குன்னு அதுக்குன்னு ஒரு நேரம் எடுத்து தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவசரமாக எதையும் செய்கிறது என்னுடைய பழக்கம் இல்லை. அதே போல் நான் வந்து கேட்டை நட்சத்திரம் புதன், அதனால் எனக்கு ஒரு விஷயத்தை எழுதிட்டு மறுபடியும் அதில் வந்து திருத்தம் செய்கிறது இல்லை அது இன்னும் கொஞ்சம் செப்பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறது என்னுடைய பழக்கம். அப்போ அதை மெருகேற்றி வர அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் எங்கேயும் பேட்டி தராமல் அந்த புத்தக பணிகளில் ஈடுபட்டிருந்தேன். அதே போல் எனக்கு ஏற்கனவே அந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் மட்டும்தான் கவனிக்க முடிஞ்சதை தவிர பேட்டிகள் கொடுக்க முடியல. பிரசன்னம் பார்த்தேன், கோயில் இறைப்பணிகள் செய்தேன், புத்தகம் எழுதினேன். இந்த காலகட்டத்தை அதுக்கு தான் நான் பயன்படுத்தினேன். அது முடிஞ்சு அடுத்த பிரசன்னம் வந்து உங்களுடைய சேனலுக்கு பேட்டி தரணுங்கிறது தான். அதனால தான்
நடுவில் ஒரு சில இடங்களில் நான் பேட்டி கொடுத்தாலும் முழுமையான பேட்டியாக நம்ம சேனல் தான் கொடுக்க போகிறேன். அருமை, அருமை. மிக்க நன்றி சார். முதல்ல அதற்கு எங்களுடைய சார்பாக நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து நீங்க நெறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரீங்க. ஸோ உங்களுடைய பயணம் பத்தின விஷயங்கள நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல நேயர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க முதல் கேள்விக்கு அப்புறமா உங்க பயண விஷயங்கள பத்தி தொடர்ந்து நிச்சயமா, பேசுவோம் நம்ம. நிச்சயமா. நெறைய இடத்துல வந்து நீங்க கிரக சேர்க்கைய பத்தி பேசுறீங்க. எதுவா இருந்தாலும் கிரக சேர்க்கைய வச்சு தான் எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து சுத்தி பலன்கள் சொல்றதோ, இல்லாட்டி ஒரு ஜாதகத்தினுடைய விஷயங்கள் எடுக்கிறது எல்லாமே. ஆமாம். இப்போ வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து போயிடலாம். குழந்தைகள், கல்வி இதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பெற்றோர்களுக்கு கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க எல்லா விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து நல்லா வச்சும் வந்து குழந்தைகள் சரியா படிக்கிறதில்ல அப்படிங்கிற கவலை. கவனம் இல்லையா? இல்லை வேற என்ன குறைபாடு? இது ஜாதக ரீதியா நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமா. இப்போ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா 12 ராசிகள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ இந்த 12 ராசிகள்லையும் தான் நிச்சயமாக எல்லா குழந்தைகளும் பிறந்திருப்பாங்க. அவங்க நல்லா படித்து முன்னேறத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க, உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்கன்னா எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும்? முதல்ல மேஷத்துலேருந்து நம்ம போயிடலாம் சார். நிச்சயமாம்மா. முதல்ல ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நீங்கள் இந்த கடவுளை தான் வணங்கணும், இந்த கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்ம ஜோதிடத்தில் இருக்கிறனால இந்த கடவுள் நீங்கள் வணங்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக சொல்ல முடியும். சில முக்கியமான விஷயங்களில் இந்த ராசிக்காரங்களோ இந்த லக்னத்துக்காரங்களோ இந்த தெய்வத்தை இல்லை இந்த இந்த கோயிலுக்கோ இந்த ஸ்தலத்துக்கோ போக வேணாம்னு சொல்ல முடியும். இந்த தெய்வத்தை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்தலம் உங்களுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தார்மீக உரிமை ஜோதிடத்தை பயின்று தேர்ச்சி பெற்ற எங்கள் ஜோதிடருக்கு உண்டுமா? கண்டிப்பாக. இப்போ இந்த உணவு எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்ல முடியும். ஆமாம். எப்படி நீ இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பக்க விளைவுகளை அந்த நபர் தான் அனுபவிக்கணும். அப்போ எப்படி ஒரு மருத்துவர் தான் படித்த மருத்துவத்தின் அடிப்படையில் இந்த உடல் அமைப்பு கொண்டவங்க இல்லை இந்த மாதிரியான விஷயம் இருக்கவங்களுக்கு இது அலர்ஜி, இந்த உணவை தவிருங்கன்னு சொல்கிறக்கூடிய உரிமை இருக்கோ, அதே போல் கட்டங்களையும் கிரகங்களையும் ராசிகளையும் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குற அந்த ஜோதிடர்களுக்கு இந்த ஸ்தலம் வேண்டாம், இந்த கடவுளை விட இந்த கடவுள் வந்து உங்களுக்கு வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய தார்மீக உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் குழந்தை இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள். அப்போ குரு தான் கரு தான் குழந்தை. குருங்கிறது பெரும் செல்வத்தை குறிக்கும். அந்த செல்வத்தில் மிக முக்கியமான செல்வம் குழந்தை செல்வம் தான். குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகமே குரு தான். என்கிட்ட ஒரு நாளுக்கு வந்து நான் வந்து 5-6 ஜாதகங்களில் பார்க்க முடியுமா? ஒரு ஜாதகம் பார்த்தாலும் அதை முழுமையாக பார்க்கணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் எப்போவுமே என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் இத்தனை கேள்வி தான் கேட்கணும், இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு எந்த கணக்கு வழக்கம் வச்சுக்கிறது இல்லை. அவங்க எத்தனை சந்தேகங்களோட வர்றாங்களோ அத்தனைக்கும் பதில் சொல்லி அத்தனைக்கும் தீர்வு சொல்லி அவர்கள் மனமகிழ்ச்சியோடு விடைபெறணும்னு தான் நான் வந்து கடைப்பிடிக்கக்கூடிய பழக்கம். அப்போ ஒரு நாளைக்கு 5-6 ஜாதகம் தான் நான் பார்க்க முடியும். அந்த 5-6 ஜாதகங்களுமே குழந்தைகள் சார்ந்து வந்துடுமா? ஒன்று குழந்தை வரம் கேட்டு வருவாங்க, இல்லை குழந்தைகள் வந்து ஒரு குறையோடு இருக்கிறாங்க, அவங்க நிவர்த்தி பண்ணுன்றாங்க, இல்லை குழந்தைகளே குழந்தைகளோட கல்வி சார்ந்த கேள்வி இல்லாத நாளே இல்லை எனக்கு. அப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்க்குறோம்னு சொல்லி வியாழக்கிழமை பேசியிருக்கோம்னா அப்போது பிரபஞ்சம் நம்ம குரு தான் வியாழன், குரு சார்ந்த ஒரு விஷயத்தை பேசி ஆகணுங்கிறது பிரசன்னம். அதனால தான் இன்றைக்கி குழந்தைகளை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். குழந்தைகளோட கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 80-90களிலிருந்தே கல்விக்கு மிக முக்கியத்துவ காலம் வந்துருச்சு. அப்போ நம்ம 2024 இருக்குன்றப்போ எல்லாருமே தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி கிடைக்கணுங்கிறத உறுதியாக இருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஃபினான்ஷியல் கண்டிஷன். ஒரு பணக்காரராக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப போராடிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கூட மற்ற சந்தோஷங்களை கம்மி பண்ணிட்டு கூட நம்ம குழந்தைக்கு நல்ல கல்வி தரணுன்ற ஒரு குறிக்கோளோடு செயல்படுறாங்க. அப்போது இங்கே ஜாதகம் எங்கே ப்ளே பண்ணணும்னா, ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் வாய்ந்தவர். அவர் பிறந்த நேரம், அவர் பிறந்த அந்த செகண்ட், அந்த க்ஷணத்தில் அவருடைய மொத்த கேரக்டர்ஸுமே வந்து தீர்மானிக்கப்படுது. நீங்கள் கூட இப்போ வரும்போது கேட்டிருந்தீங்க, சார் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஐபி பிறந்த அதே டயத்தில் இன்னொருத்தர் பிறக்கிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையும் அந்த குழந்தையோட வாழ்க்கை முறையும் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது, ஆனால் ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. அதுதான் ஜாதகம். அப்போது இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே 70-80% பொருந்தி போயிடும். அதை ஃபாலோ பண்ணால் உறுதியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் அது குழந்தைக்கான ஜாதகமாக இருந்தாலுமே அந்த குழந்தையோடைய தனி நம்பர் ஜாதகம் தான் வெற்றியை கொடுக்கும். இதை நான் டிஸ்க்ளைமராக உங்களுக்கு சொல்லிடுறேன். நிச்சயமாக. இப்போ மேஷ ராசி இல்லை மேஷ லக்னம், இந்த மேஷ ராசியாவோ மேஷ லக்னமாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட குணாதிசயம் எப்படி இருக்கோ அதன்படி தான் நீங்கள் அந்த குழந்தையை அணுகணும். அதற்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சால் தான் அந்த குழந்தைக்கு கல்வியில் முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும்.
முதல் விஷயம், மற்ற குழந்தைகளோட உங்கள் குழந்தைய கம்பேர் பண்ணவே கூடாது. கண்டிப்பா. ஜாதக ரீதியாகவே அது தவறு. உங்கள் குழந்தையோட ஜாதகம் வேறு, இன்னொரு குழந்தையோட ஜாதகம் கம்ப்ளீட்டாக வேற. வேறு. அது பிறந்த நேரம் வேறு, இன்னொரு குழந்தை பிறந்த நேரம் வேறு. நீங்கள் கம்பேர் பண்ணுறதே அங்கேயே நீங்கள் பண்ணுற முதல் தவறு. ஆனால் கம்பேர் பண்ணலை, ஆனால் என் குழந்தை நல்லா படிக்கணும்ல சார், அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். நிச்சயமா அதான் எதிர்பார்ப்பு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உறுதியாக நிச்சயமாக உங்கள் குழந்தையோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேர்ச்சி பெற முடியாத ஒரு குழந்தை கூட தேர்ச்சி பெற்றோம். இல்லை 50 மார்க் 55 மார்க் வாங்குற குழந்தை 60-65 நோக்கி பயணப்படுவாங்க. இப்படி இப்போ இருக்கிற அந்த நிலையிலேருந்து நிச்சயமாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை செஞ்சால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன தெரியுமா? இப்போது ஜாதகத்தை பார்த்து ஒரு மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம், இந்த குழந்தை இந்த சாமியை கும்பிட்டா வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு வந்து வியப்பாகவும் கொஞ்சம் வேடாகவும் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்னன்னா, நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போகும்போதோ இல்லை இந்த பரிகாரத்தை நீங்கள் செயல்படுத்தும் போதோ இல்லை இந்த கடவுளை வழிபடும் போதோ அந்த கிரகம் இந்த குழந்தைக்கு சாதகமாக செயல்பட்டு அந்த சூழல் மாறும். உண்மை. சூழல் மாறும்போது என்ன நடக்கும்? குழந்தையோட மனநிலை மாறும். மனநிலை மாறும்போது அது எடுக்கிற முடிவு சரியா இருக்கும், அதுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வரும், அந்த சூழல் உருவாகும், படிச்சிடும். இப்போ மேஷ ராசி மேஷ லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நிச்சயமா பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மேஷங்கிறது செவ்வாயோட வீடு. செவ்வாய் அதிபதி யாரு? முருகன். ரொம்ப லாஜிக்கலாகவே சொல்கிறேன். அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போனது யாரு? முருகன் தானே. அவர் தானே அதிபதியை வச்சுருக்காங்க செவ்வாய்க்கு. மேஷம் வந்து செவ்வாயோட வீடு இல்லையா? காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடு இல்லையா? அப்போது ஒரு பிடிவாத குணம் இருக்கும், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற வெறி இருக்கும். அதே போல் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய நீங்கள் கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய வைக்க முடியாது. நீ ஹோம்ஒர்க் முடிச்சே ஆகணும், இல்லை விளையாட போக முடியாதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஹோம்ஒர்க் நான் பண்ண மாட்டேன், நான் விளையாடத்தான் போவேன். எதை நீ தடுக்கிறியோ அதை நான் செய்வேன். நீங்கள் கமெண்ட்ஸை கேட்டு பாருங்கள். ஒரு மேஷ ராசி மேஷ லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோட பேரண்ட்ஸு அந்த குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா அது வந்து தன்னை ஒரு ராஜாவை தான் ஃபீல் பண்ணும். இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் மட்டும் இல்லாமல் செவ்வாயோட வீடாகிய மேஷ ராசி மேஷ லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், இந்த 2 ராசியில் லக்னத்தில் பிறந்த குழந்தைகளுக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பொருந்தி போகும். அவர்களிடம் ஒரு பிடிவாத குணம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், தனக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் படுத்தி இல்லைன்னா வந்து பயமுறுத்தி நான் உன்னை அடிச்சிடுவேன் மிரட்டிடுவேன்னு சொல்லி நீங்கள் பணியை வைக்க முடியாது. ஏன்னா இயல்புலேயே அவங்கக்கிட்ட கொஞ்சம் கர்வம் இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகத்துக்குரிய ஒரு கிரகம். இருக்கிற நவகிரகங்களுமே வேகமான கிரகம் செவ்வாய் தான். அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து ஜெயிக்கணும், ஒரு விஷயம் வேணால் இப்போ வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதமும் ஒரு வேகமும் இருக்கும். வேகமாக வண்டி ஓட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம் இல்லை விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக போகவே பிடிக்காது. அவங்க வாகனத்தை இயக்குறது வேகமாக இருக்கும். ஏன்னா கிரகமே வேகமான கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி மேஷம் விருச்சிகம். அப்போது மேஷராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நீங்கள் முதல்ல அவங்கக்கிட்ட அணுக வேண்டிய முறை, பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துடணும். இங்கே பார், ஹோம்ஒர்க் இருக்குது, இது ஒரு சப்ஜெக்டு, இது எனக்கு இவ்வளோ மார்க் வேணும். நீங்கள் 100 தான் வேணும்னு சொன்னீங்கன்னா எந்த குழந்தையுமே பயந்துடும். ஒரு பெரிய ஒரு குருவி தள்ளில் பணங்காய வைக்கிற மாதிரி குழந்தைகள்கிட்ட நீங்கள் முதல்ல வந்து பெரிய பொறுப்புகளை சுமந்துடாதீங்க. இப்போ நீங்களே உங்கள் குழந்தைய பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு இவ்வளோ மார்க் வேணும், இதை நீ வாங்கி கொடுத்துரு. நீ வாங்கி கொடுத்துட்டா நான் உனக்கு இந்த தர்றேன். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகன். முருகன் இன்றளவும் ஒரு குழந்தையாக தான் இருக்கான். நீங்கள் மற்ற தெய்வத்தை கூட வெறுங்கையோடு பார்த்து வணங்கிட்டு வந்துடலாம், ஆனால் முருகனை மட்டும் வெறுங்கையோட போய் பார்க்கவே கூடாது. ஏன்னா குழந்தை முருகன் அவன். ஒரு வீட்டில் குழந்தை இருக்குது, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் வெறுங்கையோட போக முடியுமா? ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக வாங்கிட்டு போனால் தான் அந்த வீட்டில் உங்களை அந்த குழந்தை வந்து மரியாதையாக பார்க்கும், இல்லை உங்கள்கிட்ட வந்து பக்கத்தில் உட்காந்து பேசும். அப்போ இயல்பாகவே ஒரு குழந்தையை பார்க்க போகும்போது நம்ம வெறுங்கையோட போகக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு குழந்தை முருகனை போய் பார்க்கும்போது நீ வெறுங்கையோட போகக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு ஏதோ ஒரு எடுத்துகிட்டு போகணும். நிச்சயமா. அப்போ தான் அந்த குழந்தை உங்க பார்த்து திரும்பி பார்க்கும். நீங்கள் கடவுளே குழந்தையா பாருங்க, குழந்தையும் தெய்வம் ஒன்று தானே. ஆமாம். அப்போ மேஷ ராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி லக்னத்து குழந்தைங்கிட்ட பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்துடணும். எனக்கு இது வேணும், நீ எனக்கு இதை கொடுத்துட்டா நான் உனக்கு இதை கொடுக்குறேன், இதை செஞ்சு பாருங்க. உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரி எவ்வளோ சூப்பராக படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கு எதுவுமே நீ கமிட் பண்ணல, நீ படி நீ படி நீ படி நீ மார்க் வாங்கணும், நீ ஸ்கூல் போகணும், நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் எப்படி பண்ணும்? முருகனுக்கே நீங்கள் எதையா வாங்கி கொடுத்தா உங்களுக்கு அருள்பாலி பாடுறப்ப உங்கள் குழந்தையே முருகன் தான். ஆமாம். அப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டில் எனக்கு 80 மார்க் வேணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் கேட்டுக்கோ, 80 மார்க் வாங்கி கொடுத்துட்டுன்னா நான் உனக்கு என்னது வாங்கி தர்றேன்னு சொல்லுங்கள்.
அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ, ஒரு சாதாரண சின்ன பொருளை கூட இருக்கும். ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கேட்குன்னு வச்சுங்களேன், உனக்கு இந்த சாக்லேட் தானே வேணும். இந்த பெரிய 5 ஸ்டார் சாக்லேட்டோ இல்லை பெரிய டைரி மில்க்கோ இன்னும் ஆசைப்படுற பொருள் இருக்கு இல்லையா, அது உங்கள் வசதிக்கு உட்பட்டு, குழந்தைகளுக்கு அதிகமான செலவு பண்ணணும்னு சொல்ல வரல, உங்கள் வசதிக்கு உட்பட்டு ஒரு பொருளை வந்து உங்கள் குழந்தை ஆசைப்படுது, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வாங்கி தர முடியல, அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக வாங்கி தரேன். ஸ்டடீஸில் எனக்கு இந்த டெவலப்மெண்ட்டை காட்டு, இது உனக்கு உண்டுன்னு சொல்லுங்கள். ஆனால் சொன்னபடி அவன் செஞ்சுருவான், அந்த குழந்தை செஞ்சிடும். நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக கரெக்டாக கொண்டு போய் அதை வாங்கி கொடுத்துருங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது அந்த பையனுடைய மொத்த கேரியர்லையுமே இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி ஒரு கோட் ஆகிடும். ஸோ அப்போ அதே போல் இந்த குழந்தைக்கு வந்து எது வந்து முக்கியமான ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கும்னா, அருகில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயில்கள், எல்லா முருகன் கோயில்கள். நான் குறிப்பிட்டு இந்த ஸ்தலம் தான் அந்த ஸ்தலம் தான் சொல்ல வரல. ஏன்னா அந்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் போக முடியுமான்ற சூழல் இருக்காது. உங்கள் வீட்டு பக்கத்துக்கு தெய்வத்தை முதல்ல வணங்கினீங்கனாலே மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிடும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சந்துக்குள்ளே இருக்கீங்க, அந்த சந்துக்குள்ளே ஒரு சுப்பிரமணிய கோயில் இருக்குன்னா, மற்ற இடத்துல இருந்து வந்து அந்த கும்பிட கம்மி தான். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் அதை முதல்ல போய் வணங்கணும். ஆமாம். அப்போது உங்களுக்கு தான் முதல் உரிமை. நீங்கள் கேட்க வேண்டிய இடம் அதான். அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடச்சிடும். உங்கள் குழந்தைய சும்மா வாக்கிங் கூப்பிட்டு போகிற மாதிரி. நீங்கள் இப்போ நான் வந்து சென்னையில் இருக்க ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் பழனி முருகனை கும்பிடணும்னா இங்கேருந்து பழனிக்கு அவர் போய் வரணும் குழந்தைய கூட்டிகிட்டு. நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிற முருகன் தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் சந்தில் முக்கில் இருக்கக்கூடிய விநாயகரோ இல்லை பெருமாளோ இல்லை முருகனோ வந்து உங்களுக்குரிய முருகன் தான். அப்போ இந்த குழந்தைகளை விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மேஷ ராசி மேஷ லக்னத்து குழந்தைங்களை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் முருகனை வழிபட கற்றுக் கொடுங்க. இவர்களுக்கு நிச்சயமாக மனநிலை சீராகும், படிப்பின் மீது ஆர்வம் வரும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, கண்ணா 2 லிட்டருக்கு ஆசையான்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து 2 லிட்டர் வரும் இல்லையா, அதே போல் நீங்கள் தர்றேன்னு வாங்கி தர்றேன்னு சொன்ன அந்த கிஃப்ட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைய அது இயக்கும். ஒரு டைரி மில்க் சாக்லேட்டோ 5 ஸ்டாரோ இல்லை சைக்கிளோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை பொம்மையோ ஏதோ ஒன்று அந்த குழந்தை கேட்டதை நீங்கள் வச்சிருப்பீங்கல்ல, அது உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். அவன் பாட்டுக்கு நோட் எடுப்பான், படிப்பான், அவன் கிளாஸுக்கு போவான், டியூஷன் போவான், சைக்கிள் ஓட்டுவான், எல்லாத்தையும் பிடிச்சி அம்மா 80 வாங்கிட்டேன், அவ்வளோதான். இதுதான் விஷயம். அவனை கட்டாயப்படுத்தி பாருங்க, நீங்ககிட்ட அடி கூட வாங்கிக்குவான், ஆனால் பிடிக்க மாட்டான். நீ என்னை செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன்ற அந்த பிடிவாதம் இருக்கும். மேஷராசி மேஷ லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இதான் ப்ரொசீஜர். அருமை அருமை சார். அடுத்ததாக ரிஷப ராசி ரிஷப லக்னம், துலா ராசி துலா லக்னம். ஓகே. இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் அதிபதி. பொதுவாகவே இந்த குழந்தைகள்கிட்ட தன்னை அழகுபடுத்திக்கணும், தன்னை ரொம்ப ப்ரெசன்டபுளாக வச்சுக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படியே சுகமாக இருக்கணும், கொஞ்சம் சுகவாசிங்க, அப்படி போயிட்டு அப்படி வரணும் அப்படி இருப்பாங்க. இவர்களுக்கு பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க எந்த பொருளாதார நிலையில் அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க சுகத்தை எதிர்பார்ப்பாங்க. நான் மேஷத்துக்கு சொல்லும் போது அவங்க பயங்கரமாக விகரசாக இருப்பாங்கன்னு சொன்னேன். இவங்க விகரசாலாம் இருக்க மாட்டாங்க, சுகவாசி. அவங்க பேரண்ட் எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு தேவையானது வேணும். அப்போது அந்த குழந்தைங்க கிட்ட என்ன இருக்குன்னா, உங்கள் பேரண்ட்ஸோடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்காது பொதுவாகவே. அவங்க என்னன்னா, பார் நீ என்னை குழந்தைய பெற்றுட்ட, எனக்கு இதெல்லாம் வேணும், நீ இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் என்ன தான் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொன்னாலும் அவங்களுக்கு மைண்டில் ஏறாது. நீங்கள் கமெண்ட்ஸை கேட்டு பாருங்கள், ரிஷப ராசி ரிஷப லக்னம் இல்லை துலா ராசி துலா லக்னம் குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லிலாம் வந்து பயனே இல்லை. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. இந்த காலத்தில் சொன்னால் பா கொஞ்சம் வாய மூடு, நீ கஷ்டப்பட்டனா அப்புறம் என்ன பெத்த அப்படின்னு கேட்கறது எல்லாமே இந்த எல்லா குழந்தைங்களும் கேட்குறாங்க. வயது வரம்பு இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட கேட்கறது நிச்சயமாக கேட்பாங்க. அப்போது அந்த குழந்தை ஏற்புடைய மாதிரி நீங்கள் பேசணும். ரெண்டாவது, இவங்க அடிக்கடி கண்ணாடி பார்த்துக்கிறாங்க, தன்னை அலங்கரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த வகையிலும் அது அவங்களோட படிப்பை கெடுக்காது. ஏன்னா இப்போ ஒரு பையனோ பொண்ணோ அடிக்கடி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கண்ணாடி பார்த்துட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு பேரண்ட்டாக அந்த குழந்தை மீது இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இப்படி வந்து வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டத்தை பார்க்காம சுகமாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறானே, ரொம்ப பிராண்ட் இவங்களுடைய எண்ணம். இந்த குழந்தைங்க வந்து பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இப்படிலாம் இருக்காங்களே, நம்ம கஷ்டப்பட்டுருவாங்களோ, நம்ம கஷ்டத்தை கொடுத்து அவங்கள திருத்தலாமோன்னு நினைப்பாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், இவங்களோட இயல்பு இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இயல்பை நீங்கள் உடைக்க பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். கண்டிப்பாக இயல்பு இதுதான். சரி, உனக்கு பிராண்டடான விஷயம் தான் வேணும், நீ பிராண்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது அதுதான், நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் அதுதான். இங்கே பார், உன்னுடைய ரிஷபராசி ரிஷப லக்னம் துலா ராசி துலா லக்னம், உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக என்ஜாயபிளாக இருக்கணும்னு ஆசைப்படுற,
அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் அதான் எதிர்பார்க்குறேன். நாங்கள் தர்றோம். ஆனால் நாங்கள் எத்தனை நாள் தர முடியும்? நீயாவே வச்சுக்கிட்டா, நீயே நிறைய சம்பாதிச்சனா, நீயே நிறைய எல்லா இடத்துக்கும் போகலாம், சென்ட்டு வாங்கிக்கலாம், உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம். அப்போ அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும். அப்போது அப்பாவோ இல்லை அம்மாவோ சம்பாதிச்சு உனக்கு கொஞ்சம் தான் தர முடியும். அதை வச்சு நீ கொஞ்சம் தான் உனக்கு பிடிச்ச பொருள் வாங்க முடியும். நீயே சம்பாதிச்சு நீயே நல்லா வளர்ந்துட்டுன்னா உனக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நீ பிடிச்ச தேட்டருக்குலாம் போய் படம் பார்க்கலாம். இவங்களாம் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லக்ஸுரி இல்லை, அதுவும் பிரம்மாண்டமான தேட்டரை போய் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. கேட்டு பாருங்க, குழந்தைங்களை போய் எடுத்தாலுமே பிரம்மாண்டம். நான் வந்து பெரிய மல்டிப்ளெக்ஸை பார்க்கணும், ஐமேக்ஸை பார்க்கணும் இந்த குழந்தை கேட்கும். அவங்க அம்மாவோ அப்பாவோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அதெல்லாம் உள்ளே போனாலும் 1000 செலவு 2000 கேட்க மாட்டாங்க. நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படி ரெடி பண்ணு சொல்லுவாங்க. அப்போது அவன் கத்தி எடுத்து அவனே ஆயுதமாக பயன்படுத்துகிற மாதிரி உனக்கு லக்ஸுரியான லைஃப் எதிர்பார்க்குற. அதற்கு நீ நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நீ நல்லா படிக்கணும். இன்றைக்கி நீ நல்லா படிச்சேன்னா நல்லா சம்பாதிக்கிற வேலைக்கு போகலாம். நல்லா சம்பாதிக்கிற வேலைக்கு போனோன்னா நல்லா செலவு பண்ணி சௌக்கியமாக இருக்கலாம். அதுக்கு நீ படிக்கணும்ப்பா. இதை திரும்ப 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 ஒரு சரியான இடைவெளியில் அந்த பையனுக்கோ அந்த குழந்தைக்கோ சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது அவங்க மனமாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாம் சொல்லிட்டு கடைசிக்கு பெற்றோர்களோட எண்ணம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் நான் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு லைஃப் நல்லா மாறிடும். அப்படின்னா இதே ரிஷப ராசி லக்னம் மற்றும் துலா ராசி லக்னக்காரன் குழந்தைங்களுக்கு எந்த வழிபாடு பண்ணலாம்? இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் நம்ம ஆடம்பர விரும்பின்னு மட்டும் அவங்கள வந்து நம்ம வந்து ஓரம் கட்டிட முடியாது. ஓகே, இவங்ககிட்ட ஒரு உச்சபட்ச நேர்மை இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்வாக இருக்கும். உயர்வாக இருக்கிறனால தான் லக்ஸுரியாக யோசிக்கிறாங்க. ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கவன்ட்ட உயர்ந்த ஞானமும் இருக்கும். நம்ம நீதியாக இருக்கணும், நீதி நேர்மையத்தையும் இருக்கணும், யாரும் ஏமாற்றக்கூடாது, நமக்கு உரிய பொருளை தான் நம்ம வந்து அனுபவிக்கணும், யாருடைய பொருளையும் நம்ம வந்து அபகரிக்கக்கூடாது இப்படின்ற எண்ணம் இருக்கும். இயல்புலேயே அவங்களுக்கு உழைக்கிற எண்ணம் இருக்கும். அதை சிறு வயதில் பேரண்ட்ஸ் நம்ம தான் தூண்டி விடணும். அப்போது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, பெருமாளும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோயிலில் போய் மகாலட்சுமி வழிபாடை இவங்களுக்கு நீங்கள் சின்ன வயதுலேருந்தே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன பண்ணணும்னா, மகாலட்சுமிங்கிற செல்வத்தின் அறிகுறி. அப்போ இவங்களுக்கு செல்வம் இருந்தால் தான் அந்த லக்ஸுரி லைஃப் கிடைக்கும். அப்போ செல்வம் ஈர்ப்பதற்கு கல்வி தேவை. கல்வி தான் இருக்கிற செல்வங்களே மிக முக்கியமான செல்வம். அந்த செல்வம் இவங்களுக்கு கிடைக்கணும், கல்வி எனும் பெருஞ்செல்வம் இவங்களுக்கு கிடைக்கணும், அதை அவங்க படிக்கணும். அப்படிங்கிறப்ப மகாலட்சுமி வழிபட வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் மகாலட்சுமி வாங்கிட்டு வர சொல்லுங்கள். நீங்களே அழைச்சிட்டு போங்க, அதை அப்படி பழகிடும். அப்போது எந்த ஒரு பெருமாள் கோயிலையுமே அந்த அம்பாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடாட்சமாக வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது தன்னை தானே பார்க்குற மாதிரி அந்த குழந்தைங்க வந்து பார்க்கும். இவங்களுக்கு அலங்காரம் பிடிக்கும். இவங்க கும்பிட்ற தெய்வமும் அலங்கரிக்கப்பட்டு அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக ஏசிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஆடம்பரத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிறதே ரொம்ப ஒரு என்ஜாயபுளான ஒரு அனுபவமாக இருக்கும். அங்கே போகும்போதே அப்பா நம்மளும் இந்த மாதிரி சௌக்கியமாக இருக்கும். அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா படிக்க சொல்லியிருக்காங்க, படித்தா தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா தான் இப்படி ஏசி அப்படிலாம் இருக்க முடியும், படிச்சிருவாங்க. இங்கே உழைப்பு அப்படிங்கிறது இப்போது உடல் உழைப்பு மட்டுமே உழைப்பு இல்லை, பிரெயின் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்கு. இவங்க இந்த லேட்டஸ்ட் விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. அப்போது ஒரு மொபைல் ஃபோன் கூட காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் தான் அவங்க எதிர்பார்க்கும் போது நீங்கள் சொல்லணும், பேரண்ட்ஸ் சொல்லணும், நீ காஸ்ட்லியான ஃபோன் எதிர்பார்க்குறல்ல, அப்போது அது நிறைய காசு இருக்குல்ல, காசு எப்படி வரும்னா நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு காசு வரும், படி. அப்போ சின்ன வயதுல இருந்தே நீங்கள் போடுற விதை தான் வந்து மரமாக வளரும். இந்த விதையை தான் நீங்கள் விதைக்கணுமே தவிர எந்த குழந்தையுமே நீங்கள் அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை உணருங்கள். இன்றைக்கி வந்து முன்னாடி தான் வந்து அடி வாங்காத பிள்ளை வந்து திருந்தாதுன்ற மாதிரி கான்செப்ட்லாம் இருந்தது. இப்போ வந்து ஜோதிடமும் ஜாதகமுமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி குழந்தைகள் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. குழந்தைகளிடம் நாம் கற்றுக்க வேண்டிய காலகட்டம்லாம் வந்துருச்சு. இது பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்குமே உறவே இப்படி தான், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். சரி, உங்கள்கிட்ட நான் சில விஷயம் கற்றுக்கிறேன், எங்கிட்ட சில விஷயம் கற்றுக்கோ. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மட்டும்தான் எந்த ராசி எந்த லக்னத்தை சேர்ந்த குழந்தைகளுக்குமே அப்ரோச் வந்து வெற்றியை கொடுக்கும். நிச்சயமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைய அடிக்கிறதே திட்டுறதே நிறுத்திடுங்க, அதுவே முதல் வெற்றி. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த புதன் கிரகம் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அந்த படிப்பில் தடைப்படுங்கிறாங்க. இது உங்களுடைய வாக்கியப்படி? நிச்சயமா எந்த கிரகத்தோடையும் அசுப கிரகங்கள் சேரும்போது இல்லை அவங்க மறைவு ஸ்தானத்தில் 8ஆம் இடத்துலையோ அந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் போகும்போது அது கொஞ்சம் பாதிப்பை தரும். அவர் ஸ்கூலுக்கே போகாத ஒரு நபராகவே இருக்கார், ஆனால் ஆங்கிலேயும் கேட்டவர் பிறந்துட்டார். அவர் எங்கே போய் படிப்பார்? அவர் படிச்சது 5வது தான் நீங்கள் சொல்லலாம்.